ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். நாளைக்கு பங்குனி உத்திரம்ங்க. முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். பல விழாக்கள் முருகனுக்காக கொண்டாடினாலும் பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12வது மாதம் தான் பங்குனி. அதே மாதிரி 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். பௌர்ணமியோடு சேர்ந்து அந்த 12வது மாதம் உத்திரம் வரும்போது பங்குனி நட்சத்திரம் கொண்டாடுவாங்க. ஆக்சுவலாக சிவபெருமான், பார்வதி, முருகன், தேவானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். அதனால் எல்லா முருகர் கோயில்லையும் நாளைக்கு விழாக்கோலம் பூண்டு இருக்கும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம பால் குடம் எடுத்துகிட்டு போனோன்னா முருகன் நமக்கு கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு எந்த கோயிலை காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவேற்காடு போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே கல்யாண முருகர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கல்யாண முருகரை வேண்டினீங்கன்னா கண்டிப்பாங்க உங்களுக்கு இந்த கல்யாண பாக்கியம், யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க தடைப்படுதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக திருவேற்காடு போனீங்கன்னா கருமாரியம்மன் சேவிச்சுட்டு அப்படியே வரும்போது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே கல்யாண முருகர் கோயில் இருக்குது. அவரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முருகருடைய அருள் நமக்கு கிடைக்குங்க. முருகர் எதிரிக்கு கூட சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு கடவுள், சரிங்களா? அவர் அகத்தில் மட்டும் அழகில்லை, புறத்துலேயும் அழகு. முருகன் என்றால் அழகுன்னு சொல்லிட்டு வெறும் அந்த அழகான முருகருக்காக சொல்லலைங்க. அவர் பகைவனுக்கும் அருள் புரிவர். அதனால தான் அவருக்கு அழகர்னு பேர். இந்த பங்குனி உத்திரம் நாளைக்கு, அதாவது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம நைட்டு 8 மணி வரைக்கும் விரதம் இருக்கலாம். நம்ம சக்கரை பொங்கல், தேன், தினை மாவு இதெல்லாம் இவருக்கு நைவேத்தியமாக நம்ம நாளைக்கு படைக்கலாம். அதுவும் அந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு பால் குடம் எடுத்திங்கன்னா ரொம்ப 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 விசேஷம். நிறைய முருகர் கோவிலில் பால் குடம், காவடி இதெல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முருகரை போய் கோயிலில் பாருங்கள். அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட முருகர் படத்துக்கு நாளைக்கு ஒரு நைவேத்தியம் படைச்சி முருகரை மனசார வேண்டிக்கோங்க. நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் கண்டிப்பாக முருகர் நடத்தி வைப்பார். ஓம் முருகா சரணம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை சரணாகதி அடைஞ்சோன்னா நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் முருகர் அதுக்கு ஒரு தீர்வு தருவார். அப்படிங்கிறது தான் பங்குனி உத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவம். தைப்பூசம், தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை எல்லாத்தையுமே நம்ம சஷ்டி இதெல்லாம் பண்ணுவோம். ஆனாலும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு முருகருடைய திருக்கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இது நான் இந்த வீடியோக்காக சொல்லலை, முருகர் மேலே இருக்கக்கூடிய பக்தினால் சொல்கிறேன். எந்த முருக பக்தரை போய் நீங்கள் கேட்டாலும் அவங்க இதை தான் சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.